இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. கரெக்டா இவளுங்க வந்துட்டாளுங்க. டேய் அண்ணே போங்கடா, அவளுங்களை போய் தடுங்க. அவளை காப்பாத்துங்க. போங்க சீக்கிரம் போங்க. சீக்கிரம் வாடா. எங்க காப்பாத்த பாத்தீங்க? ஏய் அவளுக்கு விதி முடிஞ்சிருச்சு. உடனே ரெண்டு பேரும் இங்க இருந்து கிளம்பி போயிடுங்க. ஏய் யார் நீங்க? மரியாதை இங்க இருந்து போங்கடா. இல்ல இன்றா. ஏய் கேட்க மாட்டீங்களா? போங்கடா சொல்றேன். ஏய் போங்க. ஏய் அடிங்கடா அவள. ஏய் 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 போடா. அடா. ஏய் ஐயோ. சொன்னாங்களே. ஏய் ஆ ஏய் 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 ஐயோ ஐயோ ஏய் வேணாம் ஏய் ஆ ஐயோ ஏய் ஐயோ அம்மா ஏய் சொன்னாங்களே. ஐயோ அடிக்கடா. ஏய் ஏமா விடுமா அடிக்கலாமா? ஏய் அக்கடா ஓடிடா. ஏய் ஏய் வாங்கடா. ஆ கதை ஒண்ணுல உனக்கு ஒண்ணும் ஆகல. தனா அழாத, எனக்கு தான் ஒண்ணும் இல்லைல்ல. நீ எப்படிடா இங்க வந்து மாட்டின? தண்ணி எடுக்கலான்னு வந்தேன். குளத்துக்கு இந்த பக்கம் தான் போகணும்னு போர்டு இருந்துச்சு. வந்துகிட்டே இருந்தேன், சட்டுன்னு அதுல சறுக்கி உள்ள போயிட்டேன். கொஞ்ச நேரத்துல என் உயிரே போயிடுச்சு கதிர். தனா டென்ஷன் ஆகாத, அதான் நீங்க என்ன காப்பாத்திட்டீங்கல்ல. ஆனா அந்த ரவுடிங்க எல்லாம் யாரு? அவனுங்க எதுக்கு உன்னை காப்பாத்த விடாம தடுத்தானுங்க? தெரியலையே. இது புவனேஸ்வரி வேலையா தான் இருக்கும். அவ ஏதோ பிளான் பண்றா. நாம தான் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். ஷோ பொங்கல் வைக்க தண்ணி கேட்டு இருந்தாங்க. அதை விட உன் உடம்பெல்லாம் பாரு, மண் ஆயிடுச்சு. நீ போய் இதை கிளீன் பண்ண, நான் தண்ணி எடுத்துட்டு வரேன். அம்மா உன் பேர் என்ன? மோகினி சாமி. இந்த விறக உன் கையாலே பத்த வை. பாத்தீங்களாமா எப்படி நின்னு எரியுதுன்னு? எல்லாம் நல்ல வரகுதான். சரிம்மா, நீ சரியாதான் சொல்லிருக்க. சரி நீ போ. போன்னு சொன்னா எப்படிமா? காசுன்னு தரலையே. சித்தப்பா 50 ரூபாய் கொடுத்துடுறீங்களா? கொடுத்துறம்மா. இந்தாமா விறகு விக்கிற பொண்ணு, 50 ரூபா இந்தா வாங்கிக்க. நன்றி நன்றிமா. வாரேன் சாமி. வரேன். வாமா வா.
உன்னையும் மாயா அரிசி போட வச்சுட்டா பாத்தியா? அதான் என் பேத்தி. ம், இப்போ உனக்கு சந்தோஷம் தானே? ரொம்ப சந்தோஷம் பாட்டி. மாமா ஒரு நிமிஷம் அங்க பாருங்க, என்ன நடக்குதுன்னு பாருங்க. என்னடி இப்ப ஏதோ குருவி இருக்குன்னு காட்ட போறியா? ஐயோ அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. நாம நிம்மதியா வேண்டுதல் பண்ண கூடாதுன்னு இங்க 2 பேர் வந்திருக்காங்க மாமா. நீங்களே அங்க பாருங்க. ஏப்பா ரகு, அதுவும் பொண்ணு தானே? மாப்பிள்ளையும் பொண்ணு வந்துட்டாங்க போல. ஐயோ நல்லா மாட்டிக்கிட்டோம். இதுக்கு மேல சமாளிக்க முடியாது. வாங்க பேசி பார்க்கலாம். பாட்டி 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 வாடா வா. சும்மா நாங்க இங்க வந்ததுல என்ன தப்பு இருக்கு? சிவா, என் பேச்ச மீறி போனவள எனக்கு பார்க்க கூட விருப்பம் இல்ல. ஏன்பா என்ன அடிக்கடி பார்த்துட்டு இருந்தா உங்க கோபம் போயிடும்னு நினைக்கிறீங்களா? எங்க நீங்க எங்க 2 பேரையும் திரும்ப வீட்டுக்கு வர சொல்லிருவோமோன்னு பயப்படுறீங்களா? அது ஒரு காலத்திலயும் நடக்காது. ஒருத்தங்க மேல வைக்கிற பாசம் என்னைக்குமே என் கண்ணை மறைக்காது. அன்புங்கிற ஆயுதத்தால என்னை யாரும் சாய்க்கவும் முடியாது. நீ எங்க வேணாலும் இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். ஆனா உனக்கும் இவனுக்கும் என் வீட்டுல இடம் இல்லை. ஆனா இது வீடு இல்லப்பா, பொது இடம். இங்க யார் வேணாலும் வந்து சாமி கும்பிடலாம். அப்படி வரக்கூடாதுன்னு யாரும் சொல்ல முடியாது. ஒருவேளை நாங்க இங்க இருந்தா உங்க கோவத்தெல்லாம் மறந்து எங்களை ஏத்துக்குவீங்களோன்னு உங்களுக்கு பயமா இருந்தா சொல்லுங்கப்பா, நாங்க போயிடுறோம். அப்படி எந்த பயமும் எனக்கு இல்லை. உன்னை இந்த கோயிலுக்கு வரக்கூடாதுன்னு என்னால சொல்லவும் முடியாது. அது ஓ இஷ்டம். நான் யாரையும் தடுக்க போறதில்ல. ஆனா இங்க நீயும் அவனும் யாரோ ஒரு 3வது மனுஷங்க தான். என் குடும்பத்துக்குள்ள நீங்க 2 பேரும் என்னைக்கும் இல்லை.